வாழ்வு பெறுவர், பேறு பெறுவர். நம்பிக்கை என்னும் இதை நம்மில் ஊற்றப்பட்டால் மட்டுமே நாமும் விருட்சமாவோம். எனவே நற்பேறு பெற நம்பிக்கை எனும் வரம் வேண்டி இப்பள்ளியில் இணைவோம். நம்முடைய பாதுகாவலர் தூய சவேரியாரின் திருவிழாவின் 5ஆம் நாள் பயணத்திலே நாம் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்பிக்கை நிறைந்தோம் பேரிழந்தோம் என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய மனங்களில் நாம் சுமக்க இருக்கின்றோம். நம்பிக்கைக்குரிய மக்களே, கடவுளை மக்கள் யாரெல்லாம் கடவுளை நம்பி வளர்த்து இறங்குகிறார்களோ அவர்கள் நலம் பெறுகிறார்கள், வளம் பெறுகிறார்கள், வாழ்வு பெறுகிறார்கள். எனவே நம்பிக்கையின் நட்சத்திரங்களாக வாழ நம்முடைய பாதுகாவலர் தூய சவேரியாரை போல நம்பிக்கையின் சின்னமாக இருக்க தேவையான அலுவலகங்களை வேண்டி இப்பணியில் நாம் ஜெபிப்போம். இப்பணியை நாம் திறந்திருக்கிறோம் மூலக்க நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றக்குறைகளை, பாவங்களை, தலைநிலைகளை நாம் உணர்வோம். எல்லாம் வல்ல இறைவனும் எல்லாம் வல்ல இறைவன் நம்பி இறக்குறையும் நாம் படைப்பிலிருந்தே வாழ்ந்து நம்மை படைத்து செல்வாராக.
நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றியறியவும் புனித திரு அவை நம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றைக்கு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 2 முதல் 12 முடிய. அன்பிற்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவின். மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிறைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்காய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 19 இறைவார்த்தை 35 முதல் 42 முடிய. இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வெளியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே,
எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பானவர்களே, நேற்றைய தினத்தில் நாம் எதை மையமாக வைத்து சிந்தித்தோம்? தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இன்றைய தினம் நம்பிக்கை நிறைந்தோர் பேறு பெற்றோர் என்னும் கருத்தை மையமாக வைத்து நாம் அனைவரும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கை நிறைந்தோர் பேறு பெற்றோர் ஏன்? அவர்கள் தினம் பெருகுவதை காண்பார்கள், புது படைப்பின் அங்கத்தினராக இருப்பார்கள், மீட்பை காண்பார்கள், பார்வை பெறுவார்கள், நலம் பெறுவார்கள். எனவே நம்பிக்கை நிறைந்தோர் பேறு பெற்றோர். ஆபிரகாமோடு இறைவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டார், ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்திக் கொண்டார். என்ன சொன்னார் ஆபிரகாம்கிட்ட? உன் இனத்தை பலுகி பெருகச் செய்வேன், கடல் மணலை காட்டிலும் விண்ணில் தோன்றிருந்த விண்மீன்களை காட்டிலும் உன் இனத்தை பெருகச் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வயதான காலத்தில் ஒரு மகனை கொடுக்கிறார். அந்த மகனையும் பலியாக கேட்கிறார். ஆபிரகாம் சிறிதும் அஞ்சவில்லை. என்னோடு உறவை ஏற்படுத்திக் கொண்ட இறைவன் இந்த உறவை முறிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் தன்னுடைய மகனை பலிபீடத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே இறைவன் அவரை நிறுத்தி ஒரு மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியாக கொடுத்து அங்கு தன்னுடைய உடன்படிக்கையை மீட்டெடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நோவா கடவுளை நம்பி நேர்மையான நல்ல வழியில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். அவர் புது படைப்பின் அங்கத்தினராக மாறினார். புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தூய ஆவியை அவரிடம் அனுப்பி, தூய ஆவி உண்மை நிழலிடும், நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அன்னை மரியாள் அதை நம்புகிறார். அவர் நம்பியதை யார் பாடினார்? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று சந்தித்த பொழுது, ஆண்டவர் கூறியது உமக்கு நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அத்தகைய நம்பிக்கை எதற்கு இட்டுச் செல்கிறது? நாம் அனைவரும் எதிர்பார்த்திருந்த அந்த மீட்பிற்கு இட்டுச் செல்கின்றது. அவர் நம்பியதால் மனுக்குலத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் மீட்பு பெறுகிறோம். அவர் சார்ந்தவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் சென்ற இடங்களெல்லாம் நம்பிக்கையை கேட்பவராக இருக்கிறார். குணம் பெற வருகிறார்கள். இயேசு கேட்கிறார், இதை என்னால் செய்ய முடியும் என நீ நம்புகிறாயா என்று கேட்கும் பொழுது, நாம் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் இந்த நம்பிக்கையின் மூலமாக அவர்களை குணப்படுத்துகிறார், நம்பிக்கையை பாராட்டுகிறார். நூற்றுவ தலைவன் அவன்கிட்ட அந்த நம்பிக்கையை பாராட்டுகிறார். இஸ்ரேல் இடத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று அவனை பாராட்டுகிறார். இன்னொருத்தரை பாராட்டுகிறார். உமது மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு கேட்டு தன்னுடைய மகளுக்கு என்று ஒரு புதுமையை கேட்டு அந்த பெண்மணியை பாராட்டுகிறார். அம்மா, உன் நம்பிக்கை பெரிது என்று பாராட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையை மையமாக வைத்து இயேசுவினுடைய புதுமைகள் எல்லாம் நிகழ்கிறது. அவர் தன்னுடைய சொந்த ஊரில் அதிகமான புதுமைகளை நிகழ்த்தவில்லை. ஏன்? மக்கள் அவரால் இயல்பு என்று நம்பவில்லை. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை ஆண்டவருடைய குணப்படுத்தும் திறன் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பொறுத்தது. நாம் அவர் மேல் எவ்வளவு விசுவாசம் காட்டுகிறோமோ, எவ்வளவு ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அந்த நம்பிக்கையை பொறுத்துதான் நம்முடைய குணமடைதலும், நம்முடைய ஆறுதலும், நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிகழும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நம்பிக்கை நிறைந்தவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லா நேரத்திலையும் நம்பிக்கை உறுதியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படும். எடுத்துக்காட்டாக ஆபிரகாமுக்கு வந்த சோதனை, தன்னுடைய மகனை பலியிட கடவுள் அழைக்கிறார். ஆனால் கடவுள் கேட்டார், அவர் என்னோடு ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கிறார், உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நம்பி பலிபீடத்தை நோக்கி சென்றார்.
இதே ஒரு சோதனை இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டு ஏலி ஏலி லெமா சபக்தானி, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு குரலை, ஒரு அழுகை குரலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர் தன்னை கையளித்தார், அவர் உயிர்ப்பு அடைந்தார். அவருடைய இறப்பு உயிர்ப்பின் மூலமாக நாம் அனைவரும் மீட்பு பெறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. என்னுடைய தந்தை மருத்துவமனையில் இருந்த பொழுது, கொரோனா பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருந்த பொழுது, எதிரெதிர் படுக்கைகளில் இருந்தவர்கள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய இடது படுக்கையில் இருந்தவர் இறந்து விட்டார். அந்த நேரத்தில் ஒரே பயம். சுத்தி இருப்பவர்கள் ஆக்சிஜனில் இருக்கிறார்கள். நம்முடைய நோய் நீங்கி விடுமா, நாம் நலம் பெறுவோமா என்ற பயம் எனக்குள் இருந்தது. அப்பொழுது எங்க அப்பா சொன்ன வார்த்தை, நான் யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை, ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் நம்பிய இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்று அவர் சொன்னார். அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து கூட்டிட்டு போய் ஒரு சில நாட்களில் அவர் நலமடைந்தார். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கிறதோ அப்பொழுது ஆண்டவர் மீது ஏற்படுத்திக் கொண்ட அந்த உறவு உடன்படிக்கை ஆழம் பெறும். நாம் மீட்பு பெறுவோம், நாம் பார்வை பெறுவோம், நாம் நலம் பெறுவோம், நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நம்பிக்கை நிறைந்தோராய் வாழ வேண்டிய அருளை இந்த நாளில் இறைவனிடம் வேண்டும். சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார், தன்னார்வ ஊழியர்கள் ஆகியோரை ஆசீர்வதித்து இறையாட்சி பற்றி நற்செய்தியை பல்வேறு மக்களுக்கு பறைசான்ற தேவையான ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இறைவாமை மன்றாடுகிறோம். உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொள்ளை நோயால் முற்றிலும் அழித்து எல்லா மக்களை மேலும் உமது கருணையால் குறித்து மகிழ்ச்சியோடு வாழ இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பு தேவனுடைய ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மக்களாக நாங்கள் அனைவருடைய திருமணத்தில் ஒப்புக் கொடுக்கணும். இந்த வேண்டுதல்களை தேவை கனிவோடு ஏற்று ஆசிர்வதிப்பதாக. இன்னுமாக எங்கள் மனங்களிலே நாங்கள் சுமந்து வந்துள்ள பல்வேறு விண்ணப்பங்களையும் இணைத்து அற்புதமாக்குகின்றோம். அருள் கூர்ந்து வழிகாட்டும் எங்கள் ஆண்டவர் திருவுருவாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம்.
சகோதர சகோதரர்களே, நாமளே ஒரு வெளி நோக்கு கொடுத்து வழியெல்லாம் நம்ம நிறைவாடி ஆண்டவர் கேட்கலாம் போய் ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவிலே நாங்கள் கொண்டு வரும் காணிக்கையை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையிலே சார்ந்து பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உண்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் கேட்கக்கூடிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியக்கக்கூடிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவையை என்னும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அழைத்தீ. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வின் உடைய புதிய மூன்று எழுப்ப முடியாது. இறை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை நீ அனுப்பி வைத்தீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்து நிற்க செய்கின்றது. ஆகவே ஆனதோடு புனிதர் அனைவரோடும் நாங்களும் உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து அக்களித்து பாடுவதாவது. நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு நாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை தாழ்மையாக. இவ்வாறு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாகும். அவர் பாடுபட முழங்கறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்ந்து வரும் அப்பத்தை மீட்பளிக்கு கிணத்தி உமக்கு புகழ்கிறோம். உம் திருமணத்து ஊழியக்கூடிய சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொடுக்க எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எழுநோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரவருட உம்மை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தருவதால் வந்தாடுகின்றோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள்
பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், நான் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை, பலகீனங்களை, குற்றங்களை, குறைகளை பாராது நாங்கள் மீது கொண்டுள்ள விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு மகிழ்ச்சி, சமாதானமும் ஒற்றுமையும் தந்திர கொள்கிறாங்க என்றதும் வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அனைவரோடும் என்ன வெறுப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற இறை அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர், நம்முடைய பாதுகாவலர், தூய சபையார் வழியாக அருளோட மீது ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். இவர் தருகின்ற சமூகத்தில் இருந்து அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெறுகின்றோம். நாங்கள் போய்கிட்டு இனி எடுத்துடாத ஒன்று போகிறோம். நீ
பிரான்சிஸ் சவேரியா மனிதர்களுக்கும் ஆர்வத்தால் பற்றியறியதானார். நாங்கள் உட்கொண்ட திருமுறையின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்புத்தி மத்தியிலே செய்தரும். அதனால் எங்கள் அழைப்பிற்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நாங்கள் என்றும் ஊழியம் செய்பவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை எம் புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அருளிலும் நிலைத்து நின்று வாழ